இந்த வருகிற 28ஆம் தேதி ஜெனரல் கான்ஃபரன்ஸ் பிரசிடென்ட் அவர்கள் எங்களுடைய பகுதிக்கு வந்து இந்த காரியத்தை அறிமுகப்படுத்தி பேச இருக்கிறார்கள். உலகம் முழுவதும் நம்முடைய திருச்சபை இந்த ஒரு தலைப்பின் கீழே இந்த மைய புள்ளியின் அடிப்படையில் ஆங்காங்கே ஆங்காங்கே ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியானவரால் செய்திகள் சொல்லப்படுகிறது. அது ஒருவேளை எங்களுடைய டிவிஷன் டிரான்ஸ் யூரோப்பியன் டிவிஷனிலே இன்னும் அதை ஆரம்பிக்க இல்லை. இருப்பினும் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ஆண்டவருடைய கிருபையினாலே முந்திக் கொண்டதற்காக நான் பெருமை அடைகிறேன். தமிழன் என்ற முறையிலே தாழ்மையோடு அதை பாராட்டுகிறேன். ஆண்டவர் உங்களையும் உங்களுடைய போதகர்களையும் அவர்களுடைய குடும்பத்தினரையும் ஒவ்வொரு விசுவாச குடும்பத்தினரையும் பள்ளிக்கூட பொறுப்பாளர்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளினுடைய செய்தியின் தியான வசனம் என்னவென்றால், ஏசாயாவின் புத்தகம் 25வது அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். இந்த நாளின் தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட செய்தியின் மைய வசனம் ஏசாயா 25:9வது வசனம். அக்காலத்திலே இதோ இவரே நம்முடைய தேவன். இந்த வசனத்தை நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா ஒரே ஒரு வசனம் தான், ஆனா 6 முறை இவரே இவரே இவருக்கு இவருடைய அப்படின்னே வந்துகிட்டே இருக்கும். அக்காலத்தில் இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார், இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பினால் களி கூர்ந்து மகிழுவோம் என்று சொல்லப்படும். யார் இவர்? எனக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம்? நன்றி, இந்த வசனத்தை நீங்க எடுத்துடலாம். இவருக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம்? என்னுடைய வாழ்க்கையில் இவர் என்னத்தை செய்திருக்கிறார்? என்னுடைய வாழ்க்கை அநேக சமயங்களிலே இருளின் மத்தியிலே, சோகத்தின் மத்தியிலே, தோல்வியின் மத்தியிலே, ஏமாற்றத்தின் மத்தியில் போய்கொண்டிருக்கும் பொழுது யார் இவர்? இவரோடு கூட நான் களிகூர்ந்து மகிழ்வோம் என்று சொல்லப்படும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 3 தலைப்பு கொடுத்திருக்கிறாங்க. நேற்றைய தினத்தில் வேதத்தை குறித்து நாம் படித்தோம், அதனுடைய மகிமையை குறித்து, என் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட திருப்பு முனையை அது ஏற்படுத்துகிறது என்பதை குறித்து படித்தோம். 2வது இன்றைக்கு இவரே. இவர் யார்? குடிசையில் வாழ்ந்தாலும் சரிதான், கோபுரத்தில் வாழ்ந்தாலும் சரிதான், சாதாரண அன்றாட காட்சியாக இருந்தாலும் சரிதான், சகலவித சம்பத்தும் நிறைந்த வாழ்க்கையாக இருந்தாலும் சரிதான், இவர் என் வாழ்க்கையில் என்ன செய்கிறார்? அவருக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? கண்ணீர் விட்டு கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய வாழ்க்கையில், கவலையோடு இருக்கக்கூடிய வாழ்க்கையில், சவால்கள் நிறைந்த என்னுடைய வாழ்க்கையில் எங்கிருந்து அவர் வந்து அவருடைய திருக்கரத்தினால் என் கண்ணீரை துடைத்து, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, உன் வாழ்க்கையில் விரைவிலே இருள் மறைந்து வெளிச்சம் வரும் என்று என் காதுகள் கேட்பதற்கு இவர் பேசுவாரா? கரத்தை நீட்டுவாரா? என் பக்கம் திரும்புவாரா? மகா கிருபை நிறைந்த ஆண்டவர் என்று சொல்லுகிறாரே, அந்த கிருபையில் கொஞ்சம் என் பக்கம் வீசாதா என்று காத்து கொண்டிருக்கக்கூடிய எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் இவர் யார்? இதை புரிஞ்சுக்கணும், இதை கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். இது ஒன்றும் பிரமாதமான ஒரு கேள்வி இல்லை. இயேசு அப்படின்றது நமக்கு தெரியும். இந்த இயேசு என் வாழ்க்கையில் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்பதற்கு ஒரு உதாரணமாக ஒரு சம்பவத்தை வேதத்திலிருந்து நான் உங்களோடு வாசித்து
அதிலே ஆண்டவர் இவருக்கு என்ன செய்தார்? அப்படி இவருக்கு செய்யும் பொழுது நிச்சயமாக எனக்கும் அவர் செய்வார் என்ற நம்பிக்கையிலே இந்த நாளின் கூட்டம் இயேசுவின் நாமத்தினாலே அமையும் என்று நான் விசுவாசிக்கிறேன். லூக்காவின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 43 48 வசனம் வரைக்கும் நான் உங்களோடு, நீங்களும் என்னோடு சேர்ந்து நாம் வாசிக்கலாம். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும் பாடு உள்ளவளாய் இருந்து தன் ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்து ஒருவனாலும் சொஸ்தமாக்கப்படாதிருந்த ஒரு ஸ்திரீ அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் உடனே அவருடைய பெரும்பாடு நின்று போயிற்று. அப்பொழுது இயேசு, என்னை தொட்டது யார் என்று கேட்டார். எங்களுக்கு தெரியாது என்று எல்லோரும் சொன்னபோது பேதுருவும் அவனுடைய கூட இருந்தவர்களும், ஐயரே, திரளான ஜனங்கள் உம்மை சூழ்ந்து நெருக்கி கொண்டிருக்கிறார்களே, என்னை தொட்டது யார் என்று எப்படி கேட்கிறீர் என்றார்கள். அதற்கு இயேசு, என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன், ஆதலால் ஒருவர் என்னை தொட்டது உண்டு என்றார். அப்பொழுது அந்த ஸ்திரீ தான் மறைந்திருக்கவில்லை என்று கண்டு நடுங்கி வந்து அவர் முன்பாக விழுந்து தான் அவரை தொட்ட காரணத்தையும் உடனே தான் சொஸ்தமானதையும் எல்லா ஜனங்களுக்கும் முன்பாக அவருக்கு அறிவித்தாள். அவர் அவளை பார்த்து, மகளே, திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடே போ என்றார். கிருபை நிறைந்த ஆண்டவரே, நீர் யார் என்றும் இப்பொழுது என்னோடு நீர் என்ன செய்து கொண்டிருக்கிறீர் என்றும் காஞ்சிபுரம், செங்கல்பட்டு பகுதியிலே இருக்கக்கூடிய விசுவாச பிள்ளைகள், போதகர்கள், தலைவர்கள், பொறுப்பாளர்கள், அவருடைய குடும்பத்தில் ஒருவேளை கதவுகள் சார்த்தப்பட்டு 4 மூலைக்குள்ளே என்ன கண்ணீருக்கும் கசப்பான சம்பவங்கள் நடக்கிறது. அழகான பாத்திரங்கள் இருந்தாலும் அதில் உணவு கூட இல்லாத ஒரு சூழ்நிலையில், நல்ல படுக்கை இருந்தாலும் அதில் உறங்குவதற்கான நிம்மதி இல்லாமல், ஒருவேளை இங்கு யாராவது இன்றாவது எனக்காக ஆண்டவர் காலடி எடுத்து வைக்க மாட்டாரா? கையை உயர்த்தி என் தோளை தொடமாட்டாரா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நீர் பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். இந்த 25வது அதிகாரம் ஏசாயா 9வது வசனத்தை நாம் வாசித்த பொழுது, அக்காலத்திலே இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார், இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பினால் களிகூர்ந்து மகிழுவோம் என்று சொல்லப்படும் என்று வசனத்திலே இவர் யார், இவருக்கும் எனக்கும் என்ன என்பதை புரிந்து கொள்வதற்கு அந்த ஆண்டவர், அந்த நேசர் என் வாழ்க்கையில் எப்படி வருகிறார் என்பதை புரிந்து கொள்வதற்கு ஒரு சம்பவத்தை வாசித்தோம். அந்த சம்பவத்திலிருந்து எனக்கு இருக்கக்கூடிய கொஞ்சம் நேரத்தில் அநேகமாக நாம் காலதாமதமாக போகிறோம் என்று நான் நினைக்கிறேன். 3 கருத்து. இதற்கு யாராவது ஏதாவது ஒரு சூழ்நிலையில கலங்கப்பட்டு சஞ்சலத்தோடு மன அமைதி இல்லாமல் அமர்ந்திருக்கிறீர்கள் என்றால், நிச்சயமாக இயேசுவின் நாமத்தினாலே நான் பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு உத்தரவாதம் கொடுக்கிறேன், ஆண்டவர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். அதுல முதலாவது என்ன அப்படின்னு சொன்னா, இயேசுவின் கண்களுக்கு நீங்கள் மறைக்கப்பட்டவர்கள் அல்ல.
உலகத்தில் கோடி கோடி கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறார்கள். எத்தனையோ தனவான்கள் இருக்கிறார்கள், கனவான்கள் இருக்கிறார்கள். எத்தனையோ வேதத்தோடு இணைந்து தங்களுடைய வாழ்க்கையை ஒப்படைத்தவர்கள் இருக்கிறார்கள். இயேசு 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 என்று ஒவ்வொரு நாடி நரம்பும் ரத்த ஓட்டமும் எப்பொழுதும் இயேசு இயேசு என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய பரிசுத்தவான்கள் இன்னமும் 7 கண்டங்களிலே வசித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் ஏதோ ஒரு மூலையில், ஒரு குக்கிராமத்திலே குடியிருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அவரையும் தேடி வருகிற தேவன் ஒருவர் இருக்கிறார். அவரையும் பார்க்கிற ஒரு தேவன் இருக்கிறார். ஆகவே இந்த முதலாவது காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, இயேசுவின் கண்களுக்கு ஒருவரும் மறைக்கப்பட்டவர்கள் அல்ல. இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது 47வது வசனத்துல, அப்பொழுது அந்த ஸ்திரீ தான் மறைந்திருக்கவில்லை என்று வராங்க. ஒருவேளை நீங்க எல்லாரும் என்னை மறந்துட்டாங்க, வாழ்விலும் சாவிலும் சுகத்திலும் துக்கத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் வரைக்கும் யாரும் நம்மளை பிரிக்க முடியாது, கர்த்தர் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவன் என்று சொல்லி அந்த அற்புதமான திவ்ய நாளிலே சேர்க்கப்பட்ட உறவுகள் கூட இன்றைக்கு மரியாதை மதிப்பு இல்லாமல் போயிருக்கலாம். நான் ஆண்டவர் சொல்றாரு, நீ எப்போதும் என் கண்களுக்கு முன்பதாக இருக்கிறாய். இந்த அம்மாவனுடைய வாழ்க்கையில் ஏமாற்றம், ஏகாந்தம், அலைச்சல், பொருள் நஷ்டம் ஒவ்வொரு நாளும் அது இயேசுவை கேட்ட உடனே அந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. எப்படியாவது இந்த இயேசுவை பிடிச்சிடணும், பேசிடணும், அவர் கையை என் தலை மேல வச்சு நீ சுகமாகனு சொல்லணும், எத்தனையோ பேருக்கு செஞ்ச ஆண்டவர் எனக்கு செய்யணும்னு சொல்லிட்டு அங்கங்கெல்லாம் திரிஞ்சாங்க இயேசுவை பார்க்க, இயேசுவை தேட. நான் இந்த டிசைர் ஆஃப் ஏஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புஸ்தகம் உங்களுக்கெல்லாம் தெரியும், யுகங்களின் வாஞ்சை. அந்த புஸ்தகத்தில் 36வது அதிகாரம், அது ஆங்கில புஸ்தகத்தில் 344வது பக்கம். அதில் நான் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கிறேன். அந்த இயேசு எவ்வளவு நல்லவராக இருக்கிறார் என்பதற்கு ஒரு வாசகம். நான் அதை இங்கிலீஷில் வாசித்துறேன், பிறகு தமிழில் நான் எழுதி வச்சிருக்கிறேன், நான் அதையும் வாசிக்கிறேன். நான் In weakness and suffering she came to the seaside where he was teaching. அங்க கடலோரத்துல பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த அம்மா அங்க போறாங்க. பார்க்க முடியல, பேச முடியல, அப்பாயின்மெண்ட் இல்லை. And tried to press through the crowd but in vain. Again, மறுபடியும் she followed him from the house of Levi Matthew but was still unable to reach him. She began to despair when in making his way, Jesus his way through the multitude, he came near where she was. தமிழ்ல வாசிக்கணும் பாருங்களேன், எனக்கெல்லாம் நடுநடுங்கிருச்சு. இவர் யார் என்று கேட்கும் பொழுது, என் ஆண்டவர் சிலுவையை சுமந்து பிதாவே இவருடைய பாவங்களை மன்னியும் அப்படின்னு சொன்ன அந்த திரு வார்த்தைகள் நிறைந்த திவ்யதாசன், ஜகத் ரட்சகன். என் வாழ்க்கையில் அவர் யாரு அப்படின்னு சொன்னா, நான் எத்தனையோ முறை அவரை பார்த்துடணும்ட்டு நான் ஓடிக்கிட்டு இருக்கேன், வந்துகிட்டு இருக்கேன், கூட்டத்தை நெருக்கி எப்படியாவது முன்னாடி போயிடுறேன். ஆனால் அந்த ஆண்டவர் யார் தெரியுங்களா? என்னை தேடி வருகிறவர். வாசிக்கிறேன் பாருங்க தமிழ்ல என்ன அப்படின்னு சொன்னா, பலவீனத்தினாலும் பாடுகளுடனும் அவர் போதித்துக் கொண்டிருந்த கடற்கரைக்கு வந்தால், கூட்டத்திற்கு கூட்டமாக கடந்து செல்ல அவள் விலக முயன்றாள். மறுபடியும் லேவி மத்தேயுவின் வீட்டிலிருந்து அவரை பின்தொடர்ந்தாள். ஆனால் அவளால் இன்னமும் அவரை நெருங்க முடியவில்லை. அவள் நம்பிக்கையை இழக்க தொடங்கி இருந்தாள்.
தமது பாதையை உண்டு பண்ணி சென்றபோது, யாரு? இயேசு கிறிஸ்து. அவள் எங்கிருந்தாலோ, ஆங்கிலத்தில் he came near where she was அப்படின்னு இருக்கு. தமிழ்ல எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா, அவள் எங்கிருந்தாலோ அவள் இடத்திற்கு வந்தார். எனக்கு பிரியமானவர்களே, கண்ணீரின் கதையை கேட்பதற்கு யாரு இல்லைன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? நிறுத்துங்க. இன்னைக்கு உங்களுடைய அழுகு குரல் யாருடைய காதுக்கும் போகவில்லை என்று நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா? நிறுத்துங்க. இன்னைக்கு எத்தனை தடவை தான் உபவாசம் இருக்கிறது? எத்தனை பேர்கிட்ட தான் ஜெபிக்க சொல்றது? ஐயோ ஆண்டவரே, எனக்கு ஒரு விடுவு காலம் வராதா? என்னுடைய ஜபத்திற்கு ஒரு உத்தரவு வராதா? என் உபவாசத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வராதா? அப்படின்னு சொல்லிட்டு தினந்தோறும் சஞ்சலத்தோடு ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் ஆண்டவர் சொல்றாரு, நீ எங்க இருந்தாலும் நான் அங்க வருவேன். இந்த அம்மா 12 வருஷமா எவ்வளவு ரூபா செலவழிச்சு எங்கெங்கெல்லாம் போய் கடைசியில் இயேசு ஒருத்தர் இருக்கிறாருன்றதை கேள்விப்பட்டு, எப்படியாவது கடற்கரைக்கா போகலாம், இங்கேயா அங்கே போகலாம், லேவி மத்தேயு வீடா, சரி அங்கேயாவது போகலாம், அவமானப்பட்டாலும் சரிதான், என்னைய துரத்தினாலும் சரிதான், எப்படியாவது என்னுடைய கண்ணும் இயேசுவின் கண்ணும் இணைய வேண்டும் என்று சொல்லி இந்த அம்மா தீவிரித்து அங்கங்க போயிட்டு இருக்கும் பொழுது, அதே சமயத்தில் சுகவீனம் கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாயிட்டே இருக்கும் பொழுது, வேதம் இங்க இங்க இந்த புத்தகத்தில் அம்மையார் எழுதுறாங்க, அவளுடைய நம்பிக்கையை இழக்க தொடங்கினால் ஆண்டவர் வருகிறார். இதைத்தான் சங்கீதம் 56:8 சங்கீதம் 56:8 இங்க தாவீது சொல்றாரு, என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ எழுதியிருக்கிறது. இந்த அம்மா அவனுடைய அலைச்சலை ஆண்டவர் பார்த்தார். இந்த அம்மா மாத்திரமா? உங்களுடைய கண்ணீரையும் உங்களுடைய அலைச்சல்களையும் உங்களுடைய அவஸ்தைகளையும் உங்களுடைய அல்லோல வாழ்க்கையையும் ஆண்டவர் பார்க்க மாட்டாரா? எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் மறக்கப்பட்டவர்கள் அல்ல. மிஷேல் அப்படின்ற ஒரு பெண்ணுக்கு நான் வேத பாடம் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். இங்கே இந்த நாட்டுக்காரங்க தான் மிஷேல். அவங்களோட சேர்ந்து பெஸ்ரிக் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இன்னும் ஒரு 4-5 பேர் இவங்களுக்கு வேத பாடம். அப்போது இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் மன்னிச்சிங்க, நான் ஜூம் ஆன் பண்ணுறேன், இது கொரோனா நேரத்தில் ஜூம் ஆன் பண்ணுறேன், ஆனால் கோச்சிக்கூடாது, அவமரியாதையாக நீங்கள் நினச்சிக்கூடாது, ஏன்னா நான் படுத்துட்டு தான் நான் பேசுகிறேன், ஏன்னா இந்த சாட்சியை உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த பைபிள் ஸ்டடி நடக்கும் பொழுது எனக்கு ஆண்டவர் உள்ளத்தில் பேசுகிறாரு, அதனால் இதை கொஞ்சம் நான் உங்கள்கிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசலாமான்ட்டு மற்றவங்கள்ட்டையும் கேட்டேன். எல்லாரும் சரி வாங்க சொன்னேன், சரி பேசுங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு 2 கிட்னியும் இல்லை, 2 கிட்னியும் அவங்களுக்கு பழுதாகி போயிடுச்சு. அப்போ இப்போது இன்னைக்கா நாளைக்கா இதை எப்படி செய்கிறது என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டு இன்னொரு கிட்னி ஏதாவது கிடச்சிதுன்னா உங்களுக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம், அப்படின்னா அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் என்னன்னு நாங்கள் முயற்சி பண்ணுறோம் ஏதாவது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி இல்லை ஏதாவது ஆச்சு அப்படின்னு சொன்னால் நாங்கள் பொறுப்புள்ள ஒரு கையெழுத்து போடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு பேப்பரில் கையெழுத்தையும் வாங்கிக்கிட்டாங்க. சாதாரணமாக இங்கே கிட்னி கிடைக்காது, இப்போ ஊர்லேயும் அப்படி தான் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இல்லை, இந்த அம்மா 1 மாதம் ஆச்சு 2 மாதம் ஆச்சு, கொஞ்சம் வீட்டுக்கு போங்கன்னாங்க, வீட்டுக்கு போனாங்க, வேதனையில் திருப்பி வந்தாங்க, திருப்பி அட்மிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க ஒரு நாள், ஆண்டவரே போதும் ஆண்டவரே, இந்த வேதனை, இந்த அவலட்சணமான சரீர சூழ்நிலை இதெல்லாம் வேணாம், இங்கே ஒரு பை வச்சிருக்கிறாங்க இதுக்காக, அங்கிட்டு ஒரு பை இதுக்காக வச்சிருக்கிறாங்க, இதெல்லாம் எனக்கு ரொம்ப அவலட்சணமாக இருக்குது, வேண்டாம் ஆண்டவரே போதும், இந்த உலகத்தில் நான் ஒன்றும் சாதிக்க போகிறதில்ல, எடுத்துருங்க என்னைய. கண்ணீரோடு ஜெபம். அந்த மிஷல் சொன்னாங்க, பாஸ்டர் ஒரு நாள் ஒரு 9 மணிக்கு ஒருத்தர் வந்தார், நீங்கள் தான் மிஷேலா?
ஆமாம், நான் தான் மிஷேல். உங்களை நான் இது வரைக்கும் பார்த்தது இல்லையே. இந்த அதிசயம், ஆச்சரியம் அப்படின்ட்டு நம்ம வேதத்துல எல்லாம் வாசிக்கிறோமே, இதெல்லாம் ஒன்னொன்னும் நம்ப முடியாதது. ஆனால் இன்றைக்கும் அதிசயங்களும் அற்புதங்களும் நடக்கிறது. அவங்க சொல்றாங்க, பாஸ்டர் அவரை நான் முன்ன பின்ன பார்த்ததே கிடையாது, அவர் வந்தாரு, நீ தான் மிஷேலா அப்படின்னாரு. ஆமா, நான் தான் மிஷேலு அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு கிட்னி தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நான் அறிந்தேன். ஐ கேம் டு நோ அப்படின்னாங்க. சரிங்க, ஆமாங்க டாக்டருங்க இது மாதிரி முயற்சி பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இல்லை 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 இல்லை, நான் உனக்காக கிட்னியை கொடுப்பதற்கு வந்திருக்கிறேன். டாக்டர்கிட்ட பேசிட்டேன், அவங்க 3 நாளில் சர்ஜரி பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. யாருன்னே தெரில. அந்த அம்மா சொல்கிறாங்க, பாஸ்டர் யாருன்னே தெரில. ஐ ஹாவ் நோ க்ளூ அட் ஆல். மூணாவது நாள் அறுவை சிகிச்சைக்கு அந்த அம்மாவை கொண்டு போகிறாங்க. எல்லாம் முடிஞ்சிருச்சு, கிட்னி பொருத்தப்பட்டாச்சு, அவரை பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் விலாசமும் கொடுக்கல, நம்பரும் கொடுக்கல, ஒன்றும் கொடுக்கல. இன்ன வரைக்கும் இயேசு கிறிஸ்து அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. இன்ன வரைக்கும் எனக்கு பிரியமானவர்களே, நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், அவ்வளவுதான் என் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு. ஆண்டவர் சொல்றார், இல்லை இல்லை, இந்த 12 வருட சுகமில்லாமல் இருந்த அவங்களுடைய நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து போய்கிட்டு இருந்தது. அது என்னைக்கு இழந்த போ தொடங்குச்சோ அன்னைக்கு தான் நான் வந்து நிற்கிறேன் ஆண்டவர் சொல்றேன். அதனால தான் யாத்திராகமம் 20வது அதிகாரம் 24வது வசனம், 20வது அதிகாரம் 24வது வசனம் சொல்லுகிறது, நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும். ஆண்டவர் சொல்றார், நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும், என்னுடைய வாழ்க்கையில நான் செஞ்ச ஒரு பெரிய புண்ணியமோ என்னமோ எனக்கு தெரியல, ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தது. எனக்கு ஆண்டவர் போட்ட பிச்சை அவருடைய ஊழியத்தை செய்கிறது. ஏன் தெரியுங்களா? எந்த ஸ்தானத்திலும் எந்த இடத்திலும், அது சாக்கடையான வாழ்க்கையாக இருந்தாலும் சரிதான், அது ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் சரிதான், என்னைக்கு கண்ணீர் விட்டு அந்த ஒரு துளி கண்ணீர் நான் குடிக்கக்கூடிய பானத்திலே விழுந்ததோ, என்று அந்த ஒரு துளி கண்ணீர் நான் உணவக்கூடிய உணவிலே அது விழுந்ததோ, என்றைக்கு அந்த ஒரு சொட்டு கண்ணீர் நான் தலையை சாத்து படுக்கும் தலையணையில் விழுந்ததோ, ஆண்டவரால் அந்த இடத்தில் உட்கார முடியாது. சொல்றாரு, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். 10 கற்பனையை கொடுத்த உடனே ஆண்டவர் அந்த 10 கற்பனை கொடுத்து அதை ஆரம்பிக்கும் பொழுது, யாத்திராகமம் 20வது அதிகாரத்துல பேசி சொல்லிய வார்த்தைகளும் ஆவன அப்படின்னு அதை ஆரம்பிச்சு அதை எப்படி முடிக்கிறாரு அப்படின்னு சொன்னா, நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். எப்பேற்பட்ட அற்புதமான ஆண்டவர். அதனால தான் இவருக்காக காத்திருந்தேன், இவரே என்னை ரட்சிப்பார், இவருடைய ரட்சிப்பினால் களி கூறுவேன், மகிழுவேன் அப்படின்னு ஏசாயா சொல்றார். இது ஒன்று. இயேசுவின் கண்களுக்கு நீங்கள் மறைக்கப்பட்டவன் அல்ல. 2வது, இந்த 12 வருஷம் சோமில்லாம இருந்த அந்த பெண்ணினுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எப்படி வந்தார், சுகத்தை கொடுத்தார் என்ற அனுபவத்தை குறித்து படிக்கும் பொழுது 2வது பாடம் என்ன அப்படின்னு சொன்னா, இயேசு உங்கள் பழைய வாழ்க்கையை பார்ப்பவர் அல்ல. உங்களுடைய வாழ்க்கை எவ்வளவு சாபத்தின் ஊடாய் போனது என்று இருந்தாலும், பாவத்தினால் உழன்று போனது அப்படின்னு இருந்தாலும், நஷ்டத்திலும் கஷ்டத்திலும் அது இருந்தது என்று இருந்தாலும், ஆண்டவர் என்றைக்கு உங்களை சந்திக்கிறாரோ அன்றிலிருந்து தான் அவர் ஆரம்பிக்கிறார். அவர் சொல்றாரு, சொல்ற வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும், சித்தரிச்சு சொல்ற மாதிரி இருக்கும். உன்னுடைய பாவத்தை என் முதுகில் போட்டுறேன், உன்னுடைய பாவத்தை கடலின் ஆழத்திற்குள் போட்டுறேன் நான். அவர் சொல்றார். லூக்கா 8வது அதிகாரம் 43வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அப்பொழுது 12 வருஷமாய் பெரும் பாடு உள்ளவளாய் இருந்து தன் ஆஸ்திகளை எல்லாம்
இது வேற யாராவது எழுதியிருந்தா கூட அது என்ன அப்படின்னு பார்த்திருப்போம். இந்த லூக்கா புஸ்தகத்தை எழுதினது ஒரு டாக்டர், மெடிக்கல் டாக்டர், ஒரு மருத்துவர். அவருக்கு இன்ச்சா தெரியும் என்ன இது, இதனுடைய பிரச்சனை என்ன, எவ்வளவு செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அவர் எழுதுறாரு, அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ளவராய் இருந்து தன் ஆஸ்திகள் எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவனாலும் சொஸ்தமாக்கப்படாதிருந்த ஒரு ஸ்திரீ. என்னம்மா நீ இவ்வளவு செலவழிச்சுட்டு அப்புறம் கடைசியில தான் என்னை தேடி வந்தியா? ஆண்டவர் கேட்கல. நீ அந்த அவர்கிட்ட போன, இவர்கிட்ட போன, அவர்கிட்ட போன, அவங்கெல்லாம் ஒன்றும் செய்யாம துரத்தி விட்டதுனால தான் என்கிட்ட ஓடியாருயா சொல்லல. ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த இயேசு யாரு அப்படின்னு சொன்னா, நம்முடைய பழைய கண்ணீர்கள், பழைய பாவங்கள், பழைய சாபங்கள், பழைய வீணான காரியங்கள் எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் மன்னித்து அதை மறந்து புதிய அனுபவத்தை தருகிறார். புதிய ஆசீர்வாதத்தை, புதிய அபிஷேகத்தை ஆண்டவர் தருகிறார். இன்னொரு வசனத்தை கூட நான் வாசித்து போலாம். ஏசாயா 43வது அதிகாரம் 18, 19வது வசனத்துல நம்ம வாசிக்கும் பொழுது, ஏசாயா 43, 18, 19 முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், விட்டுரு, நடந்தது நடந்தாச்சு, விட்டது விட்டாச்சு, அதையே பேசிக்கிட்டு அதையே இது பண்ணிட்டு இருக்காத, பூர்வமானங்களை சிந்திக்க கூட வேண்டாம். ஏன் தெரியுங்களா? இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். எனக்கு தெரியுமா, இந்த 3 நாளா நீங்க நடக்கக்கூடிய அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் ஜபிக்கக்கூடிய ஜபங்களை எல்லாம் பார்த்து இந்த காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டத்திலே ஒரு பெரிய பரிசுத்த திருப்பு முனை வரப்போகிறது என்று ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய எனக்கே ஒரு நம்பிக்கை வருகிறது. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அபாந்தர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஆண்டவர் நமக்கு சொல்லித்தரார். பழைய காரியங்களை விட்டுருங்க. நான் சமீபத்தில் ஒரு 1.25 வருஷம் இருக்கும், ஒருத்தருக்கு ஞானஸ்நானம் கொடுத்தேன். ஜிம்பாப்வே அப்படின்ற ஒரு நாட்டை சார்ந்தவர். அவருக்கு ஒரு தங்கச்சி, அவங்க அப்பா, இந்த 3 பேரும் ஜிம்பாப்வேல இருக்கும் பொழுது அவங்க அப்பா ஒரு கொலை குற்றத்திற்காக 9 வருடம் சிறைச்சாலைக்கு அழைத்து செல்லப்பட்டார். இப்போ இவர் 2 பேரும் தான். அப்போ யாரோ இவங்க மாமா என்ன செஞ்சிருக்கிறாரு, சரி நீங்க விடுங்க, அம்மா இல்லை, அப்பா இப்படி போயிட்டாரு, அதனால உங்களுக்கு நான் இங்கிலாந்து வரத்துக்கு ஒரு ஏற்பாடு செய்கிறேன், நீங்கள் 2 பேரும் போங்க, அதுக்கான விசா காரியங்கள், பாஸ்போர்ட் காரியங்கள்லாம் நான் செய்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே இவங்க 2 பேர்த்துக்கு சந்தோஷம். எப்படியாவது போய் வாழ்க்கையை நம்ம கொஞ்சம் ஸ்திரப்படுத்திக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அவருடைய பேர் ட்ரேடு. யார்? இப்போ ஞானஸ்நானம் கொடுத்தனே அவருடைய பேர் என்னன்னா ட்ரேடு. அப்போ அவர் சொல்கிறாரு, பாஸ்டர் ரொம்ப சந்தோஷமாக நானும் என் தங்கச்சி இருந்தோம், எப்படியாவது இந்த நாட்டுக்கு வந்து என் தங்கச்சிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்து எனக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்துன்னு சொல்லிட்டு, சரி கடைசின்னு சொல்லிட்டு போய் கோயிலில், அதுவும் நம்ம சர்ச்சில் போய் ஒரு நன்றி சொல்லிட்டு வருவோம் அப்படின்னு போகும்பொழுது, சரிம்மா நீ வந்துக்கிட்டு நான் முன்னாடி போய் அந்த ஒரு 5 நிமிஷம் டைமு பாஸ்டர் தராரா இல்லை மூப்பர் தராரா, நான் கேட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே அவர் அவ்வளோ தூரம் தான் போயிருப்பார். திடீர்னு சத்தம் கேட்குது, திரும்பி பார்த்தா ஒரு கார் அவங்க தங்கச்சி மேலே ஏறி ஸ்பாட்லேயே அந்த தங்கச்சி இறந்துருச்சு. எதை ஏத்துக்கிறது? அப்பா சிறைச்சாலைக்கு போனதை ஏத்துக்கிறதா? கோயிலுக்கு போனோம், சாட்சி சொல்ல போனோம், இந்தா வந்துடுறாமா நீ வந்துகிட்டே மெல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 அடி தூரம் தான் போயிருப்போம், எல்லாம் முடிஞ்சிருச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு இவர் இங்கிலாந்துக்கு வந்தார். இங்கிலாந்து வந்தால் இங்கே வந்து ஒரு 2 வருஷத்தில் ஒரு பெண் அறிமுகமாகி திருமணம் நடந்துச்சு. அது ஒரு 3-4 வருஷத்தில் அந்த மனைவியும் இவர் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விவாகரத்து செஞ்சிருச்சு. அப்பா இல்லை, தங்கச்சி இல்லை, மனைவியும் விட்டுட்டு போயிடுச்சு.
அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன செஞ்சாருன்னா குடிக்க ஆரம்பிச்சாரு. நல்லா தான் இருக்குது. அப்புறம் புகைக்க ஆரம்பிச்சாரு. அருமையாக தான் இருக்குது. பிறகு நாளடைவில் இங்கே சொல்லுவோமே ட்ரக் அடிக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து போதைக்கு அடிமையானார். போதை எப்போ பார்த்தாலும் அதுக்கு நீ பூட்டுக்கு பாலிஷ் போடு, நான் உனக்கு அதுக்கு கூட அவர் தயாரா இருந்தார். ஒரு கார்ல அவரை சந்திச்சு என் கார்ல உட்காருங்க பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்ல உட்கார்ந்தா கண்ணீரா வடிக்கிறார். இயேசுவை விசுவாசிக்கிறீங்களா? ஆமா பாஸ்டர், ஆனால் என்னால் இந்த பழக்கமெல்லாம் விட முடியாது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, வேதத்தை நம்ம படிப்போம், நான் கொஞ்சம் சில பாடங்களை உங்களுக்கு சொல்கிறேன், ஆண்டவருக்கு சித்தமானால் ஆண்டவர் நடத்தட்டும். நான் சொன்னேனே, இவருக்காக காத்திருந்தோம், இவரே எங்களை ரட்சிப்பார். வேத பாடம் சொல்ல 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 கொடுக்கப்பட கொடுக்கப்பட விசுவாசிகள்லாம் வந்து அவருக்கு ஆறுதலா நாங்க இருக்கிறோம் கவலைப்படாதீங்கன்னு சொல்ல 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 கட்டுப்படுத்துறாரு. குடிக்காம இருக்கிறதுக்கு கட்டுப்படுத்துறாரு, புகைக்காம இருக்கிறதுக்கு கட்டுப்படுத்துறாரு, அந்த பொருள் எல்லாம் சாப்பிடாம இருக்கிறதுக்கு முடியல, முயற்சி பண்றாரு, முடியல. ஒரு நாள் வந்துச்சு, ஒரு சொப்பனம் கிடைச்சது. விடுறியா இல்ல மறிக்கிறியா? சொப்பனத்துல ஆண்டவர் கேட்கிறாரு. இல்ல ஆண்டவரே, நான் நல்லவனா வாழ விரும்பணும். அந்த ட்ரேட் 1.25 வருஷத்துக்கு முன்னாடி ஞானஸ்நானம் கொடுத்தேன். அந்த போட்டோ உங்களுக்கு காட்டணும்னு நினைச்சேன், சரி விட்டுருங்க பரவாயில்ல. இன்னைக்கு அவர் சொல்றாரு, பாஸ்டர் நான் ஒரு எல்டருக்கு இணையா நான் ஊழியத்தை என்னால செய்ய முடியும், ஒரு எல்டருக்கு இணையா சர்ச் போர்டில் இருந்து கருத்துக்களை சொல்ல முடியும். ஆண்டவர் சாதாரண ஆள் அல்ல. அவருடைய கண்களுக்கு முன்பதாக ஒருவரும் மறைக்கப்படுகிறவரும் அல்ல. இயேசு பழைய வாழ்க்கையை பத்தி அவர் யோசிக்கிறது கிடையாது. நீ எப்படிப்பட்ட வாழ்க்கையில் இருந்தாலும் சரிதான், ஆண்டவருடைய சமூகத்துல வந்து வரும்பொழுது ஆண்டவர் அந்த பாவத்தையும் தோஷத்தையும் சாபத்தையும் மற்றவர்கள் உங்கள் மேல் தொடுத்த எல்லா குற்றங்களையும் கொண்டு போய் கடலின் ஆழத்திற்குள்ளாக போடுகிறார். கடைசியாக மூணாவது என்ன, இந்த அம்மாவுக்கு கிடைச்ச ஆசீர்வாதம், இந்த அம்மாவுக்கும் இயேசுவுக்கு இருந்த இந்த அற்புதமான சம்பவம் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் இந்த அம்மாவுக்கு மாத்திரம்தானா? எவ்வளோ வேகமா சிலுவைக்கு பிற்பாடு நம்மள்கிட்ட வராரு. மூணாவது பாடம் என்னன்னா, ஒரு புதிய உறவை அவர் ஏற்படுத்துகிறார். முதல்ல இயேசுனுடைய கண்களுக்கு நாம் மறைக்கப்பட்டவர்கள் அல்ல. இரண்டாவது என்ன அப்படின்னு சொன்னா, இயேசு உங்களுடைய பழைய வாழ்க்கையை பார்ப்பது அல்ல. மூணாவது என்ன, இந்த பகுதியிலிருந்து நம்ம வாசித்துக்கலாம் அப்படின்னு சொன்னா, இயேசு புதிய உறவை ஏற்படுத்துகிறவர். ஏன் இவருக்காக காத்திருந்தேன், இவரே என்னை ரட்சிப்பார், இவருடைய ரட்சிப்பினால் கலிகூர்ந்து மகிழ்வோம் என்று சொல்லப்படும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் எனக்கு அவரோடு கூட புதிய உறவை ஏற்படுத்துவார். நான் வாசிக்கிறேன் பாருங்க, லூக்கா 8வது அதிகாரம் 48வது வசனத்துல, அந்த ஏறக்குறைய கடைசி வசனம், லூக்கா 8வது அதிகாரம் 48ல, அவர் அவளை பார்த்து மகளே திடன்கொள், மகளே திடன்கொள், மகளே திடன்கொள். இந்த மகளே மகளேன்னு சொல்லும் பொழுது இயேசுக்கு வயசு என்ன தெரியுமா? 32. இந்த அம்மாவுக்கு எவ்வளவு வயசு தெரியுங்களா? அவங்களுக்கும் 30 இல்ல. ஒரு 32 ஆளு ஒரு 30 வயசு பெண்ணை பார்த்து மகளே என்று சொல்லும் பொழுது அது சாதாரண வார்த்தை அல்ல, தெய்வீக வார்த்தை. நீங்க மத்தையிலிருந்து யோவான் வரைக்கும் நீங்க எடுத்து பாருங்க, ஆண்டவர் சுகப்படுத்தும் பொழுதோ அல்லது செத்தவனை உயிர்த்தெழும் பொழுதோ அவரு மகளே மகனே என்று எங்கேயாவது சொல்ல கேட்டிருக்கிறீங்களா? அதிகமா இருக்காது. இந்த ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்றாரு மகளே அப்படின்றார். நீ அசிங்கமானவள், துரதிர்ஷ்டசாலி, பூமிக்கு பாரம், ஏன் உன் சரீரமே உன்னை வெறுக்கிறது அப்படின்னு சொன்னாலும் நான் உன்னை வெறுக்கல. யார் உன்கிட்ட இருந்தாங்களோ இல்லையோ, யார் உன்னைய பணத்தையும் எல்லாத்தையும்
அவங்க அனுபவிச்சு உன்னைய தனிமரமா விட்டாலும் சரிதான், நான் உனக்கு உறவாக இருக்கிறேன், நீ என் மகள், கவலைப்படாத, திடன் கொள். எனக்கு பிரியமானவர்களை, யாராவது இன்று இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் தனியான வாழ்க்கையை நீங்கள் வாழ்கிறதாக இருந்தாலும், யார் உங்களை கைவிட்டாலும், உங்களுடைய கண்ணீரையோ ஏக்கம் நிறைந்த வார்த்தைகளையோ புரியாமல் உதறி தள்ளினாலும், ஆண்டவர் உங்களை அழைக்கும் தேவன், உறவை சொல்லி அழைக்கும் தேவன் உங்களிடத்தில் வருவார். ரோமர் 8வது அதிகாரம் 15வது வசனம் இந்த நாளினுடைய கடைசி வசனம். அந்தப்படி ரோமர் 8:15 அந்தப்படி திரும்பவும் பயப்படுவதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல், அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற சுவிகார புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். என்னைக்கு சிலுவையை சுமந்து பிதாவை என் ஆவியமுடைய கரத்திலே ஒப்படைக்கிறேன் என்று தலையை சாய்த்து ஜீவனை விட்டாரோ, அன்று ஒரு தாளிலே, பரிசுத்த தாளிலே, தெய்வீக தாளிலே ஆண்டவர் கையெழுத்து இட்டார். என்ன அப்படின்னு சொன்னா, நீங்கள் இனிமேல் என்னுடைய மகள், மகன். அதனால பயப்படாதீங்க. எனக்கு பிரியமானவர்களே, யார் இவர்? இந்த இயேசு கிறிஸ்து யார்? முடிவு ஜெபம் இருக்குது, இருந்தாலும் நான் ஒரு சின்ன ஜெபம் பண்றதுக்கு ஆசைப்படுறேன். இன்றைக்கு யாராக இங்கு இருந்தாலும் இந்த இயேசு கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையிலும் வர வேண்டும், என்னையும் தொட வேண்டும், நான் இருக்கும் பக்கத்தில் அவரும் வர வேண்டும், என்னை மகளே, மகனே என்று அழைக்க வேண்டும். என்னுடைய பழைய கதைகளெல்லாம் அவர் மூட்டை கட்டி தூக்கி எறிந்து புதிய கதவுகளை திறக்க வேண்டும் என் வாழ்க்கையில். அப்படி யாராவது அந்த இயேசு கிறிஸ்து என் உள்ளத்தில் வர வேண்டும் என்று தீர்மானித்தால், அந்த இயேசு கிறிஸ்துவனிடத்திலே மறுபடியும் அவருடைய பலிபீட தண்டையில் நான் வர வேண்டும், அதற்கு ஆண்டவர் அழைக்க வேண்டும் என்று யாராவது ஆசைப்பட்டால், ஒரு நிமிஷம் நீங்க உங்களுக்கே நீங்க கையை உயர்த்திக்கிட்டாலும் சரிதான், உங்க உள்ளத்தை வச்சாலும் சரிதான். ஆண்டவரே, தனிமரமாக இருக்கிற எனக்கு உறவாக நீர் வாரும், தவித்து போய் இருக்கிற எனக்கு ஜீவ தண்ணீராக வந்து என் தாகத்தை தீர்த்தரணும், கஷ்டத்திலும் வேதனையிலும் சஞ்சலத்திலும் இருக்கக்கூடிய எனக்கு சமாதானத்தை நீர் தந்தரலும் என்று ஜெபிக்கிற யாராக இருந்தாலும், தயவுசெய்து உங்களுடைய விரலை கூட நீங்கள் தூக்கி நிறுத்தலாம். ஆண்டவர் அதை பார்க்கிறவராக இருக்கிறார். பிதாவே, உள்ளத்தை அறிந்தவரே, எங்களுடைய கண்ணீரை பார்ப்பதற்கு சகிக்காதவரே, எங்களுடைய சஞ்சலத்தை பார்த்து கொண்டு அமைதியாக இருக்காதவரே, இதோ கைகளையும் விரல்களையும் உயர்த்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். யாராக எங்கிருந்தாலும் சரி, எந்த நாட்டிலிருந்து வந்து இதில் இணைந்திருந்தாலும் சரிதான், 12 வருஷம் சுகமில்லாதவருக்கு அவர் எங்கிருந்தாலோ அந்த இடத்தில் உம்முடைய திசையை திருப்பின தேவன், இதோ இவர்கள் இருக்கக்கூடிய இடத்திற்கு உம்முடைய திசையை திருப்புமாறு உம்முடைய பாதத்திலே விழுந்து இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். ஆமென், ஆமென்.